லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை பணிமனையில் அரசு பேருந்துகளை இயக்காமல் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மனு நம்முடன் இணைந்திருக்கிறார். மனு, பேருந்து பணியாளர்களின் போராட்டம் எதற்காக நடைபெற்று வருகிறது? பேருந்து பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடாக ஏதாவது செய்யப்பட்டுள்ளதா? பாலசுப்ரமணியம், அதாவது குமரி மாவட்டம் குளித்துறை அரசு பணிமனையில் 2 பணிமனைகள் உள்ளது. இந்த 2 பணிமனையிலும் 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் இந்த பணிமனையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு அந்த பேருந்து அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் பல்வேறு காரணம் இல்லாமல் பணியிட மாற்றம் செய்யக்கூடியது. தடம் 303, அதாவது களிக்காவிலிருந்து கன்னியாகுமரிக்கு அதிக வருவாய் ஈட்டிக் கொடுக்கக்கூடிய பேருந்தை நிறுத்தி வச்சிருப்பதை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பேருந்து பணிமனை ஊழியர்கள் தொடர்ந்து வைத்து வருகிறது. அதுபோல் பேருந்துகளில் 12 மணி நேரம் வேலை திணிப்பு ஆகிய குற்றச்சாட்டுகளை வைத்துதான் தற்போது இன்று காலையில் இருந்து இந்த பணிமனையில் பணிபுரியக்கூடிய 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பேருந்துகளை இயக்காமல் தற்போது இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த பணிமனையில் காலையில் பேருந்துகளை இயக்குவதற்காக வந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்தினர்கள் பேருந்துகளை இயக்காமல் பணிமனை முன்பாக இந்த போராட்டத்தை நடத்தி வந்தது. அப்போது இந்த பணிமனையில் பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியர் அந்த பேருந்து இயக்கி வெளியே வரும்போது போராட்டக்காரர்களும் அந்த பேருந்து ஓட்டுநரும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த போராட்ட களத்தில் வந்து அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தால் மட்டுமே இந்த பேருந்துகளை இயக்கம் என கூறித்தான் இந்த போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பணிமனையிலிருந்து இயக்க வேண்டிய எந்த பேருந்தும் இதுவரையிலும் இயக்க துவங்கவில்லை. இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள், பல்வேறு கூலி வேலைகள் மற்றும் அரசு வேலைகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நமக்கு பார்க்க முடியுது. ஆனால் இந்த பகுதியில் இதுவரையிலும் எந்த அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. இந்த நிலையில் தான் இந்த போராட்டம் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மனு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.